தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தலைவர் யார்? பிரச்சனை முடிவுக்கு வந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸ் நிறுவினார். இந்த கட்சியை ஆரம்பித்த பொழுது தான் நிறுவனர் மட்டும்தான் என்றும் தான் தலைவர் அல்ல என்றும் கூறினார். மேலும் தன்னுடைய குடும்பத்தினர் யாரும் கட்சி பதவிகளுக்கோ ஆட்சி பதவிகளுக்கோ வரமாட்டார்கள் என்று கூறினார். ஆனால் டாக்டர் ராமதாஸ் கட்சி பதவிக்கு வரவில்லை. அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராகவும் பாமக தலைவராகவும் பதவி வகித்தார். தன்னுடைய குடும்ப கட்சியாகவே மாற்றிவிட்டார். இந்த சூழ்நிலையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அதிரடி நடவடிக்கை எடுத்தார். அன்புமணி ராமதாஸ் தலைவர் இல்லை என்றும் தான் உண்மையான தலைவர் என்றும் அறிவித்தார். 2 பேரும் 2 அணிகளாக தனித்தனியாக செயல்பட்டு வந்தனர். தனித்தனியாக நிகழ்ச்சிகள் நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் திண்டிவனத்தில் வன்னியர் சங்க கூட்டத்தை நடத்துவதற்காக அன்புமணி ராமதாஸ் சென்ற பொழுது ராமதாஸ் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் தகராறு ஏற்பட்டது. அந்த கட்டிடம் சீல் வைக்கப்பட்டது. டாக்டர் ராமதாஸ் தேர்தல் ஆணையத்திடம் தான் உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி என்றும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்றும் மாம்பழம் சின்னமும் கட்சி கொடியும் தனக்குத்தான் சொந்தம் என்றும் தேர்தல் ஆணையத்திடம் கடிதம் எழுதினார். இந்த சூழ்நிலையில் சற்று முன் பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தலைவர் யார், கட்சி கொடி கட்சி சின்னம் யாருக்கு சொந்தம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி அன்புமணி ராமதாஸுக்கு தான் என்றும் மாம்பழம் சின்னம் அன்புமணிக்கு தான் சொந்தம் என்றும் தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. இந்த கடிதத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலு அவர்கள் செய்தியாளர்களிடம் காண்பித்தார். ஆக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் யார் என்ற பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சியின் உண்மையான தலைவர் அன்புமணி. பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியும் மாம்பழம் சின்னமும் அன்புமணி வசமே தேர்தல் ஆணையம் ஒப்படைத்துள்ளது. டாக்டர் ராமதாஸ் வெறும் நிறுவனர் மட்டும்தான், அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அல்ல. அடுத்து டாக்டர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார்? நீதிமன்றத்தை நாடப் போகிறாரா அல்லது மக்களை சந்திக்க போகிறாரா என்பதை தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.